ஹாய் கைஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குமாருக்கு விழுந்த அறை, கோபத்தில் கொந்தளித்த அரசி. பாண்டியன் ஸ்டோர்ஸ் நாடகத்தில் பார்த்தீங்கன்னா, அரசியை ரொம்பவே தொந்தரவு செய்கிறாரு குமார். ரோட்டில் நிற்க வச்சு அவளிடம் பேச அவர் ரொம்பவே ட்ரை பண்ணுறாரு. தீபாவளி அன்னைக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறாரு. அந்த வழியாக பார்த்தீங்கன்னா சரவணன் யதார்த்தமாக வர்றாரு. இதை சரவணன் பார்த்துடுறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை புதுசாக வெடிக்குது. பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியலில் வீட்டில் உள்ள அனைவருக்குமே பிறந்த வீட்டு சீர் வருவதை பார்த்து ரொம்பவே வருத்தம் அடைகிறாங்க ராஜி. மயிலோட அப்பா பார்த்தீங்கன்னா கடையில் சீர் செய்வதற்காக பணத்தை திருடியாராரு. பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 நாடகத்தில் தீபாவளிக்காக ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் சீர் வந்து கொண்டிருக்கிறது. மீனாவோட அம்மா அப்பாவும் சீர் கொடுத்துட்டு போனதை தொடர்ந்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுகன்யாவோட வீட்டில் இருந்து தலை தீபாவளிக்காக சீர் வரவுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனை பற்றியெல்லாம் கடையில் தனது அப்பாவிடம் சொல்லி கொண்டிருக்கிறார் மயில். உடனே அவர் உனக்கு சீர் கொடுக்கணும் என்று பேச, அப்போது பாண்டியனுக்கு பணம் கொடுப்பதற்காக ஒருவர் அங்க வர்றாரு கடைக்கு. கடையில யாரும் இல்லாததால் அந்த பணத்தை மயிலோட அப்பா வாங்குகிறார். உடனே அவன் இதை வச்சு உனக்கு சீர் பண்றோம் அப்படின்ட்டு சொல்றாரு. 2 நாள்ல பணத்தை திரும்பி வச்சிடலாம், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதனை அடுத்து இன்றைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மயிலோட அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே சீர் கொண்டுட்டு வராங்க. அப்போது சரவணன் வீட்லயே இல்ல. அவனை போன் செஞ்சு மயில் கூப்பிடான்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா அப்பா போன் பண்ணு சரவணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மயிலும் பாத்தீங்கன்னா சரவணனுக்கு போன் பண்றான். ஆனா மயிலோட நம்பரை பார்த்துட்டு சரவணன் எடுக்கவே இல்லை. இதை பாண்டியன் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி நம்மளாச்சும் போன் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் போன் பண்றாரு. உடனே சரவணன் இருந்து அட்டன் பண்ணி பேசுறாரு. உனக்கு சீர் கொடுக்கறதுக்காண்டி உன்னோட மாமனார் மாமியார் வந்திருக்காங்க, வா வீடு வரைக்கும் வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்கிட்ட சொல்றாரு. அதுக்கு சரவணன் ரொம்பவே மழுப்புறாரு. இல்ல கடையில ரொம்ப தீபாவளினால கூட்டமா இருக்கு, இங்க நகரவே முடியல, நான் மட்டும்தான் இருக்கேன் கடையில, என்னால வர முடியாது, மயில வாங்கி வைக்க சொல்லுங்க, நான் அப்புறமா அவங்கள்ட்ட போன் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு போன் வச்சிடறாரு. இதனை பாத்தீங்கன்னா பாண்டியனும் மயிலுக்கிட்ட சொல்றான். உடனே மயிலும் அந்த சீர்வரிசையை வாங்கி உள்ள வச்சிடறாங்க. மயிலோட அம்மா அப்பா அதாவது மயிலோட அம்மா இருந்துகிட்டு சொல்றாங்க, சரவணனுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதுக்கு மயில் சொல்றா, இந்த சீர்வரிசைக்கு எப்படி காசு வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு அவங்க அம்மா தெரியும், ஒரு 2 நாள்ல வச்சிடலாம் நம்ம பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அரசிடம் பேசுவதற்காக குமார் வழியில காத்துட்டு இருக்காரு. அதன்படி பாத்தீங்கன்னா அவள் வந்ததுமே வழிமறைத்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, உங்க மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் பேசிக்கிட்டு இருக்கா. குமார் அதெல்லாம் கேட்காம என் மேல லவ் இருக்கிறதுனால தானே நீக்கு கேஸை வாபஸ் வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நீ உன் குடும்பத்தை நினைச்சலாம் பயப்படாத அரசி, நான் பாத்துக்கிறேன், நீ சமாதானம் மட்டும் சொல்லு, நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு குமார். உடனே அரசிக்கு கோவமாயிருது. அரசி ரொம்ப டென்ஷன் ஆகி கை நீட்ட ஆரம்பிக்கிறார். உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சரவணன் வந்துடுறாரு. சரவணன் குமார அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இனிமே நீ அரசிட்ட பேசுறத விட்டுரு, இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டிரு, இல்லாட்டினா நான் உன்னைய கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக கூட நான் தயங்க மாட்டேன், இல்லாட்டி உன்னைய கொன்னே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இதனால பாத்தீங்கன்னா குமார் ரொம்பவே டென்ஷன் ஆகி அப்செட் ஆயிடுறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பழனி சுகன்யாவுக்காண்டி தலை தீபாவளிக்கு சீர் கொண்டு வர்றாரு. அப்போது ராஜி எல்லார் வீட்டிலிருந்தும் சீர் வருது, நமக்கு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை கோமதி கவனிச்சிடுறாங்க. நம்ம இப்படி வருத்தப்படுறதுனால நமக்கு பிறந்த வீட்டு சீர் எல்லாம் வரப்போகிறது கிடையாது என்றா. இப்போ மீனா சொல்றாங்க, நான் உன்னோட அக்கா தானே, உனக்கு நான் சீர் தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ராஜிட்ட. இதனெல்லாம் பழனி கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.